மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் மீண்டும் போர் வேண்டாம், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் வாழ்வது கடந்த கால கசப்பான போரின் மற்றுமொரு விளைவு என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒரு போர் ஏற்படாத வகையில் அரசாங்கம் செயற்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சரசவி ரித்தியோ அபிமன் மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் வடக்கு கிழக்கு அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் வசிப்பதற்கு கடந்த கால போரும் அதன் விளைவுகளும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் ஒரு போர் ஏற்படாத வகையில் செயற்படுவதுடன் போர் ஏற்படுவதற்கான காரணிகளையும் அகற்றும் அரசாங்கமாக தமது அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைவரையும் சமமாக உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் மாற்றுத்திறனாளி மாணவர்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்விக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் முன்னோடி திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்வியை தொடரும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொள்ளும் உடல் மற்றும் சமூக தடைகளை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களின் விடாமுயற்சி நாட்டின் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதாகவும் பாராட்டியுள்ளார். உடல் ரீதியாக எத்தனை தடைகள் இருந்தாலும் உங்கள் கனவுகளுக்கு வரம்புகளை விதித்துக் கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்த பிரதமர் அவர்களின் கனவுகளை நினைவாக்க அரசாங்கமும் நாட்டு மக்களும் துணை நிற்பார்கள் என உறுதி அளித்துள்ளார். 22வது திருத்தத்திற்கு மக்கள் தீர்ப்பே வேண்டும், தமிழரசு கட்சி வலியுறுத்தல். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற கட்சியின் குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த அரசியல் அமைப்பு திருத்தம் மக்களின் இறையாண்மையுடன் நேரடியாக தொடர்புடைய விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்களின் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் இறுதி முடிவை மக்கள் நேரடியாக வெளிப்படுத்தும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களின் இறையாண்மை தொடர்பான தீர்மானம் மக்கள் தீர்ப்பே முக்கியம் என்ற நிலைப்பாட்டை கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. காணாமல் போன 31 பேரை இதுவரை கண்டறிந்துள்ளோம். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் அறிவிப்பு. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் 31 பேரை தாம் இதுவரையில் கண்டறிந்துள்ளதாகவும் 5540 பேருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கியுள்ளதாகவும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த நிர்வாக குழு உறுப்பினர்களான தம்பையா யோகராஜா மற்றும் மிராக் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. குறித்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்ற 23,352 விண்ணப்பங்களில் முப்படையினர் மற்றும் இரட்டிப்பான விண்ணப்பங்களை தவிர்த்து 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இவற்றில் இதுவரை 9,819 முறைப்பாடுகளுக்குரிய பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. மேலதிக விசாரணைகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2000 விண்ணப்பங்கள் எமது தலைமை அலுவலகத்தில் உள்ள தேடல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஏறத்தாழ 800 விண்ணப்பங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதங்கள் மூலம் அனுப்பி விவரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. அதேவேளை எமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை 31 பேரை நாம் நேரடியாக கண்டுபிடித்துள்ளோம் என தெரிவித்தனர். அத்துடன் இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இதுவரை 7,726 முறைப்பாடுகள்
இழப்பீட்டு அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதுடன் 5540 விண்ணப்பதாரிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவானது இழப்பீடு அல்ல, அது காணாமல் போன ஆட்களின் தங்கியிருப்பவர்களுக்கான வாழ்வாதார உதவியாகும். உரிய இழப்பீட்டை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக தற்போதைய அரசாங்கமும் நீதி அமைச்சரும் இணைந்த விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளனர். இக்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கும் முறை குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல்வாதிகளின் போலி வேடத்தில் மக்கள் ஏமாறக்கூடாது, சரத் பொன்சேகா எச்சரிக்கை. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம், பௌத்தம் மற்றும் ஒற்றை ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களை நாடி வருவதாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், ஊழல்வாதிகளின் போலியான அரசியல் வேடத்திற்கு மக்கள் மீண்டும் ஏமாறக்கூடாது என கேட்டுக்கொண்டார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியே நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் வழிவகுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் பெருமளவான அரச நிதியை கொள்ளையடித்துவிட்டு தேசப்பற்றாளர்களைப் போன்று மக்களிடம் பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் அரசியல் அலைக்கு ஏற்ப வாக்களிக்கும் கலாசாரத்திலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்திய சரத் பொன்சேகா, அவ்வாறு இல்லாவிட்டால் ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் செல்லும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்கள் தெரிவு செய்த புதிய அரசியல் கலாசாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது எதிர்க்கட்சி தரப்பில் காணப்படும் ஒன்றிணைவு நாட்டுக்காக அல்ல என்றும், கடந்த காலங்களில் சிதறி கிடந்தவர்கள் தங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தடுப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆட்சியாளர்கள் கடன் பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதாக கூறிய போதிலும் அந்த அபிவிருத்திகளின் பயன் மக்களுக்கு கிடைக்கவில்லை எனவும், கடன் நிதி மூலம் குடும்பங்களை வளப்படுத்தி வெளிநாடுகளில் சொத்துக்களை சேகரித்ததாகவும் அவர் விமர்சித்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய அரசாங்கமும் அதன் செயற்திட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசியம், பௌத்தம் மற்றும் ஒற்றை ஆட்சி போன்ற விடயங்களை முன்வைத்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கும் அரசியல்வாதிகளின் பிரச்சாரங்களுக்கு மக்கள் ஏமாறக்கூடாது என மீண்டும் வலியுறுத்திய அவர், தற்போதைய அரசாங்கம் ஊழல் மோசடிகளிலிருந்து சட்டத்தின் பிரகாரம் செயற்படுவதாகவும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாக கூறிய சரத் பொன்சேகா, அரசாங்கத்துடன் நான் ஒன்றிணையப் போவதில்லை, அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக செயற்படுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் இலங்கை குறித்து முக்கிய அறிவித்தல். மனித உரிமைகள் பேரவை அமர்வில் பல்வேறு விவகாரங்கள். அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் எழுத்துப்பூர்வ அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கவனத்தில் உள்ள பல்வேறு விடயங்கள் இந்த அமர்வின் போது ஆராயப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை அமைதியின்மை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மனித உரிமைகளை மேம்படுத்துவதிலும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதிலும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான பதிலை ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர பிரதிநிதி சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும், இன, மத மற்றும் ஏனைய வேறுபாடுகளின் அடிப்படையிலான பாகுபாடுகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் முன்னதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு இலங்கை தொடர்பான மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகார ஆணை நீடிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பு தொடர உள்ளது. இதேவேளை அடுத்த மாதம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்விலும் இலங்கை முக்கிய பங்கேற்பை மேற்கொள்ள உள்ளது. செப்டம்பர் 22 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள
உயர்மட்ட பொது விவாதத்தில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் செப்டம்பர் 26 உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அரசியல் சூழலில் முக்கியமான பல விடயங்கள் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குத்ரேஸின் பதவிக்காலம் டிசம்பர் 31 நிறைவடைய உள்ளதால் பொதுச் செயலாளரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை மற்றும் நியூயார்க் ஐநா பொதுச்சபை என அடுத்த மாதம் சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு முக்கியமான 2 நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் மனித உரிமைகள், பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 19 அடியாக சரிந்த இரணைமடு, கிளிநொச்சியை அச்சுறுத்தும் கடும் வறட்சி. எல்னினோ தாக்கம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசன குளங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீராதாரமான இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் 19 அடியாக சரிந்துள்ளது. 36 அடி கொள்ளளவு கொண்ட இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் தற்போது 19 அடியாக குறைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் கைலாயப்பிள்ளை பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏனைய முக்கிய நீர்ப்பாசன குளங்களிலும் நீர்மட்டம் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பல சிறிய குளங்கள் முற்றாக வற்றியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் மற்றும் கால்நடைகளுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் கால்நடைகளும் தண்ணீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விவசாய நடவடிக்கைகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் இரணைமடு உள்ளிட்ட குளங்களின் நீர்மட்டம் மேலும் குறைந்ததால் எதிர்வரும் காலங்களில் விவசாய துறைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. பரந்தூர் விமான நிலையம் ரத்து, முதல்வர் விஜயின் முக்கிய அறிவிப்புகள். சென்னையின் 2வது விமான நிலையமாக பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த பசுமை விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இதற்கு மாற்றாக புதிய இடத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் பாதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் குடியிருப்புகளுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படாத வகையில் புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடங்கள் பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய விமான நிலையத்திற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை சென்னையின் தற்போதைய மீனாம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீனாம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பணிகள் நிறைவடைந்த பின்னர் விமான நிலையத்தின் வருடாந்த பயணிகள் கையாளும் திறன் 3.5 கோடியாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய டெர்மினல் 5 செயல்பாட்டுக்கு வந்த பின்னர் சென்னை விமான நிலையத்தின் மொத்த வருடாந்த பயணிகள் கையாளும் திறன் 5.5 கோடியாக அதிகரிக்கும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விவசாயிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டுள்ள நிலையில் சென்னையின் எதிர்கால விமான போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய மாற்று இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது கவனம் பெற்றுள்ளன. இதனிடையே இந்த முடிவு குறித்து தமிழக அரசியல் களத்திலும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. அண்டை நாடுகள் இந்தியாவுக்காக மட்டும் செயற்பட வேண்டியதில்லை, ஜெய்சங்கர் அதிரடி கருத்து. இந்தியாவின் அண்டை நாடுகள் எப்போதும் இந்தியாவின் நலனுக்காக மட்டுமே செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற தனியார் ஆங்கில செய்தி நிறுவனத்தின் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை பரஸ்பர நலன்களை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்ட ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கும் நன்மை ஏற்படும் வகையில் பொதுவான புரிந்துணர்வு எட்டப்படும் போதுதான் உறவுகள் சீராக இயங்கும் என தெரிவித்துள்ளார். இந்தியா தனது அண்டை நாடுகளை புரிந்து கொண்டு மதிப்பது போன்று அந்நாடுகளும் இந்தியாவை மதிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயங்கரவாதம் தொடர்பான விடயங்களில் இந்தியா மக்களின் கருத்தை புறக்கணிக்க முடியாது எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், அண்டை நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவும் நெருக்கடி ஏற்படுத்தவும் பாகிஸ்தானை போன்று வேறு எந்த நாடும் பயங்கரவாதத்தை பயன்படுத்துவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டும் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகள் என்பதால் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலையான உறவு இருப்பது அவசியம் என ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை எல்லை பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையை தீர்மானிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாறிவரும் உலக அரசியல் சூழலில் இந்தியா தனது சொந்த திறன்களை வலுப்படுத்துவதுடன் சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுடனும் நல்லுறவை தொடர்ந்து பேண வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். இங்கிலாந்தின் மின் நிலையம் 4 நாட்கள் முடக்கம். ஈரான் தொடர்பான சைபர் தாக்குதலால் பரபரப்பு. ஈரானுடன் தொடர்புடைய ஹேக்கர்களால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சைபர் தாக்குதலை தொடர்ந்து இங்கிலாந்தில் சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையம் ஒன்று 4 நாட்களுக்கு செயலிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் இந்த சைபர் தாக்குதலில் இங்கிலாந்தின் சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையம் ஒன்று 4 நாட்கள் செயற்படாமல் இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுடன் தொடர்புடைய ஹேக்கர்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த தாக்குதலை ஈரானே நடத்தியதாக இங்கிலாந்து அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. சம்பவம் தொடர்பில் தேசிய இணைய பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையம் சிறிய அளவிலானது என்பதால் இந்த சைபர் தாக்குதலால் இங்கிலாந்தின் பரந்த மின் கட்டமைப்புக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மின் விநியோகத்தில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியதை தொடர்ந்து இங்கிலாந்து அரசாங்கம் மின் உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவசர கலந்துரையாடலை நடத்தியுள்ளது. எரிசக்தி துறையின் இணைய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறிய மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை 4 நாட்களுக்கு முடக்கியதாக கூறப்படும் இந்த சம்பவம் இங்கிலாந்தின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்களை குறித்து கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தேசிய மின் கட்டமைப்பு பாதுகாப்பாகவும் வலுவாகவும் இருப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய புகலிட விதிகள். இத்தாலி கடும் எதிர்ப்பு. இடம்பெயர்வு மற்றும் புகலிடம் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்துள்ள புதிய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து இத்தாலிக்கும் முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகின்றது. புகலிடம் கோருவோரை அவர்கள் முதலில் நுழைந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் 2ஆம் நிலை இடமாற்றங்கள் தொடர்பான விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அல்லது அதற்கு ஆதரவு தெரிவித்த 7வது நாடாக அயர்லாந்து மாறியுள்ளது. அதேபோல் இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ள ஜெர்மனி புகலிட விண்ணப்பம் அளிக்காமல் மற்றொரு நாட்டிற்கு சென்ற புலம்பெயர்ந்தோரான டப்ளின் வழக்குகள் என்று அழைக்கப்படுபவர்களை மீண்டும் அனுமதிக்க வலியுறுத்தி வருகின்றது. இருப்பினும் இந்த செயற்பாட்டை இத்தாலி கடுமையாக விமர்சித்து வருகின்றது. ஆகஸ்ட் 12 அன்று நடைமுறைக்கு வந்த சீர்திருத்தத்தை நிராகரித்ததற்காக ஹங்கேரியும் போலந்தும் மீறல் நடவடிக்கைகளை எதிர்கொள்கின்றன. மேலும் ரோம் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் தோல்வியடையும் அபாயம் உள்ளது என்பதை உணர்ந்து ஐரோப்பிய ஆணையம் இத்தாலியின் நிலைப்பாட்டை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்தும் நமது செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி நியூஸ் யூடியூப் தளத்தையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.
ocean breeze, Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.